ஸோ இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ரீகேப் தான். லாஸ்ட்டு வீக்கோட ரீகேப்பு. லாஸ்ட் வீக் எப்படி போச்சுன்னா, கிலோமீட்டர் வைஸ் நான் ஒரு வீக்ல அதிகமா பண்ணது இந்த வாரத்தில தான். நியர்லி அரவுண்ட் 82.45 கிலோமீட்டர். புக்லெட் தான், வேற எதுவும் இல்ல. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் இல்லன்றதுனால இதில எழுதி வச்சிருக்கேன். ஸோ என்னன்னா, வீக்லி ரீகேப்பை முதல்ல பார்த்துரலாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. 7 டேஸ், 7 ஆக்டிவிட்டீஸ், 8 ஹவர்ஸ் 42 மினிட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். அதில் ஓவரால் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 82.49 கிலோமீட்டர். இதில் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் வந்து சென்னையில், மீதி வந்து ஊரில். ஊரில் எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வெனஸ்டே, தேர்ஸ்டே ரன்ஸ் வந்து ஊரில் பண்ணது. ஸோ டீட்டெயில்டாக வந்து டெய்லி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோம். ஸோ யூஸ்வலாக லைக் லாங் ரன் சண்டே முடிச்ச அப்புறம் மண்டே ரெக்கவரி ரன், அது நியர்லி அரவுண்ட் 8.03. அது ஈஸியாக தான் இருந்துச்சு, அது எதுவும் இஷ்யூ இல்லை. தென் டியூஸ்டே மார்னிங் தான் நான் வந்து ஆக்சுவலாக ஒர்க்குக்காக வேலூர் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணேன்னா, மார்னிங் மேபி 5 வந்து ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ரன் பண்ணி முடிச்சிட்டேன் கோடம்பாக்கத்தில். அந்த ஸ்ட்ராவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து என்னோடய ரூமு. அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து போயிட்டு பேரலான ரோட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வந்து முடித்தோன்னா என்னோடய ரூமுக்கு நியர்லி அரவுண்ட் 1.1 ஆர் 2 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி. நான் அரவுண்ட் 9 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணேன். ஸோ 9.5 சம்திங். அது முடிஞ்சப்போ கரெக்டாக 10 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெனஸ்டே அந்த 14 ரன் வந்து ஊரில் பண்ணது. அதுதான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், ஐ டென்ட் லைக் இட் மச் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி பவுல் மூமெண்ட்னால பிரச்சனை வந்ததுனால எனக்கு அந்த ரன்னை வந்து என்ஜாய் பண்ணவே தோணலை. அதனால தான். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து இட்ஸ் குட், ஆல்வேஸ் ஃபைன் மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 கிலோமீட்டர் ரெக்கவரி ரன் தான். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஃப்ரைடே திரும்ப கம் பேக் டு சென்னை. 12.83 வரக்கூடாது ஆக்சுவலாக. 12 தான் வந்து ஆக்சுவல் இது பிளானு. பட் என்ன ஆச்சுன்னா, நான் சூஸ் பண்ண ரூட்டு போயிட்டு சுற்றிட்டு கரெக்டாக அந்த ராம்ஸ் காஃபி இருக்கும் கோடம்பாக்கத்தில், அங்கே முடிக்க வரும்போது என்ன ஆகிடுச்சு, நியர்லி 800 மீட்டர்ஸ் வந்து இருந்துச்சு இன்னும் போகிறதுக்கு. சரி, நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகுமே, இந்த காஃபிக்கு அர்ஜி வந்திருக்கும் காலையில் ரன் முடிச்சுட்டு வரும்போது. அதனால் என்ன பண்ணேன்னா, கம்முன்னு அப்படியே ரன் பண்ணியே போயிடலான்னு சொல்லி ஒரு 6 மினிட்ஸில் ஒரு 4 மினிட்ஸ் அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆகிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12.83 முடிச்சிட்டேன். தென் சாட்டர்டே யூஸ்வலாக நம்ம சண்டேக்கு முன்னாடி ரன் வந்து லாங் ரெக்கவரி மாதிரி தான், லைக் ரெஸ்ட்டு கொடுக்க வேணாம், பட் ரன் பண்ணலாமே அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி 8 இல்லை 7 அந்த இதை எடுத்து ரன் பண்ணுறேன். அதில் வந்து இந்த 8 ரொம்ப ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ரூட்டில் அப்படியே ஒரு இதில் போட்டு ஆட்டோமேட்டிக் மியூசிக்கை போட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு பாண்டி பஜார் சுற்றிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். பாண்டி பஜார் வந்து மார்னிங் சூப்பராக இருக்கும் ஓடுறதுக்கு. ஏன்னா அங்கே நிறைய பேர் இது பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. காலையில் அந்த மரம்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அதனால் அந்த மோஸ்ட்டாக என்னோடய ஃபினிஷிங் பாயிண்ட், அதாவது ஒரு ஹாஃப் ரன் 8ல் ஒரு ஹாஃப் 4 வந்து போகிறதுக்காக இருக்கும். வரும்போது அந்த வழியாக வெளியே வர மாதிரி வந்துடுவேன். அந்த வழியாக வந்து டி நகர் வழியாக வந்துடுவேன். ஸோ தட் வாஸ் குட். அந்த சண்டே பீக் ஆஃப் த டே, அதாவது க்ரௌன் ஆஃப் த டே ரன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டூ குட். ஏன்னா நான் சூஸ் பண்ண ரூட் அந்த மாதிரி. ஸோ லெட் ஸ்டார்ட். ரூட் எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு நான் சொல்கிறேன். கோடம்பாக்கம் என்னோடய ரூம்லேருந்து ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக பாண்டி பஜார் வழியாக அப்படியே தேனாம்பேட்டை போயிட்டு அங்கே ரைட் எடுத்து நேராக கோட்டூர்புரம் ஹவுசிங் ரோடு கிட்ட போயிட்டு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வரும். அண்ணா யூனிவர்சிட்டியை தாண்டி போனீங்கன்னா ஐஐடிக்கு லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடையாரோட பிரிட்ஜு போயிட்டு, அந்த அடையார் பிரிட்ஜு லெஃப்ட் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா சாந்தம் போகிற வழி வரும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மயிலாப்பூர், ரைட் எடுத்து தான் சாந்தம் போகிறோம். ஆனால் ரைட் வந்து ஒன் வேன்றதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க, போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைட் எடுத்து அம்பேத்கர் மணிமண்டபம் வழியாக போய் இந்த இது ஒன்று இருக்கும், ஐசிஏஆர் சம்திங் ஒரு இது லேப் மாதிரி. ஸோ அதை க்ராஸ் பண்ணி சாந்தம் சர்ச்சை க்ராஸ் பண்ணி ஐஜி ஆஃபீஸ் கிட்டே போய் லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து நேராக டிடிகே மியூசிக் அகாடமி வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த செம்மொழி பூங்காவை தாண்டி அப்படியே மறுபடியும் பாண்டி பஜார் போக முடியாது, ஏன்னா லென்த்தி ஆயிரும்ன்றதுனால என்ன பண்ணிட்டேன்னா இது வழியாகவே வந்துட்டேன். டி நகர் ஏஜிஎஸ் இருக்குல்ல, அந்த ஏஜிஎஸ் வழியாக வந்து அடுத்த வாணிமுகால் கிட்ட ரைட் எடுத்து நேராக எனக்கு பிடிச்ச அந்த பசுபுல்லா ரோட்டில் அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்கும், அந்த ரோடு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரிட்ஜு கிட்ட வந்தேன். 20 கிலோமீட்டர் ஷார்ப்பாக முடிஞ்சுது. இதுவும் அதே மாதிரி தான், காஃபி குடிக்கிறது அர்ஜென்ட்னால என்ன பண்ணேன்னா, இன்னும் ஒரு 600-700 மீட்டர் இருக்கே காஃபி ஷாப்புக்கு,
சரி அப்போ மூவிங்லேயே போயிருவோம்னு சொல்லிட்டு 20.54 வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த ரன் சூப்பரா இருந்துச்சு. பெல்ட் யூஸ் பண்ணேன் நான். அந்த டெக்காத்லான் பெல்ட் வாங்கியிருக்கேன்ல, அந்த பெல்ட்ட யூஸ் பண்ணேன். ஒரு பாட்டில் எலக்ட்ரோலைட், ஒரு பாட்டில் வாட்டர். அப்புறம் ஜெல் வந்து ட்ரை பண்ணேன். ஃபியூலிங் வந்து ட்ரை பண்ணேன். அந்த வீடியோல போட்டிருப்பேன். வேணா செக் பண்ணி பாருங்க. ஃபியூலிங் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுனாலயா என்னன்னு தெரியல. அது ஒரு மாரி டானிக் மாரி இருந்துச்சு. பட் ஸ்டில் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தானே. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஸோ அத வந்து ஃபியூலிங் நெக்ஸ்ட் ரன் இந்த வீக் ஃபுல்லா ரெக்கவரின்றதால மேக்ஸிமம் லாங் ரன் அவ்வளோ பெருசா இருக்காது. 16 தான் இருக்கும். அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோன் பவுச் ஒண்ணு வச்சிருக்கேன் நானு. அந்த ஃபோன் பவுச்ல ஒரு டீகோ வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ராப்பரா. ஸோ அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். 16, 15 அதுக்கெல்லாம் அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மத்தபடி சண்டே தான் வந்து என்னோட எப்பவுமே வீக்லி ரன்ல ஜாலியான ரன்னா சண்டே தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஓட போறோன்ற ஒரு இதுல சண்டே தான் இருக்கும். அதே மாரி இந்த லாங் ரன் பண்ணும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். மேபி ஆஃப்டர் உங்களோட பாடி வார்ம் அப் ஆகுற வரைக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். வார்ம் அப் ஆன அப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒண்ணு டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பேன். 10ன்னா 20 இருக்கு இன்னும் அப்படின்னு நெனச்சுப்பேன். இல்ல அப்படின்னா, அந்த 10 வந்து தனித்தனியா பிரிச்சுருவேன். 2.5, 2.5, 2.5, 2.5. ஸோ இப்போதைக்கு ஒரு 2.5 முடிப்போம் அப்படின்னு சொல்லி மைண்டுக்கு சொல்லிட்டே போவேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரன்ன இது பண்றதுக்கு. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச ப்ராக்ரஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி மே, ஜூன் அந்த கிட்ட வரும்போது பேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நார்மல் பேஸே வந்து 6, 6:10 அந்த ரேஞ்சுக்கு வந்துரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டெம்போ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். நீங்களும் வந்து ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங், பி ஹேப்பி, பீஸ்.